இன்னைக்கு அடுத்தது என்ன நிகழ்ச்சியில நம்முடைய சிறப்பு விருந்தினராக திரு வேதா டி ஸ்ரீதரன் அவர்கள் இருக்காங்க. கையெழுத்து நிபுணர். அவர் மாணவர்களுடைய கையெழுத்து பற்றி நம்ம இருக்கிற இந்த கருத்துக்கள், தவறான கருத்துக்கள் எல்லாம் எப்படி சரிப்படுத்திக்கலாம், எப்படிலாம் மாணவர்கள் பயிற்சி பண்ணலாம், பெரியவங்களும் எப்படிலாம் மாத்திக்கலாம்ன்றத பத்தி நிறைய செய்திகள் உங்களுக்காக நிறைய டிப்ஸ் கொடுக்க போறாரு. 101.4 சார்பாக உங்கள் சார்பாக அவர்கிட்ட குட்டி குட்டி கேள்விகள் கேட்க போறது அரவிந்த் பாரதி. அப்கோர்ஸ் உங்களுடைய கேள்விகள் தான் இந்த நிகழ்ச்சியை எடுத்து செல்ல போகுது. நீங்க என்ன பண்றீங்க? போன் பண்ணுவீங்க 24982827 24982827 அல்லது 2498 that's 24980056. என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றது முன்னாடி சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம் சொல்லி அவர்கிட்ட இருந்த விஷயங்களை இன்னைக்கு நிறைய வாங்க போறோம். நம்ம கிட்ட என்ன வேணா கேளுங்க, நான் எதை பத்தி வேணா சொல்றேன் அப்படின்றதுக்காக வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் திரு வேதா டி ஸ்ரீதரன் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். இன்னி பொழுதுல நிறைய மாணவர்கள் அவங்களுடைய பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது மாணவர்களோட கையெழுத்து பத்தி நம்ம கிட்ட இருக்கிற நிறைய என்ன சொல்றது கருத்துக்கள் வெவ்வேறு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு ஃபாஸ்ட் வேர்ல்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு கூட நேரம் இல்ல. மாணவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய பாடம் படிக்கிறாங்க, பக்கம் பக்கமா எக்ஸாம்ல பேப்பர்ல எழுத வேண்டியது இருக்கு. பரீட்சை மார்க்கை வச்சுதான் பசங்க இன்னைக்கு எடை போடப்படுறாங்கன்றது உண்மை. இப்போ இந்த சூழ்நிலையில கையெழுத்து நல்லா இருந்தா பரீட்சையில் நல்ல மார்க் கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. இது எந்த அளவுக்கு கரெக்டான ஒப்பீனியன் சொல்லுங்க சார்? நிஜமா இது ஒரு சரியான கருத்து தான். இது நம்ம எல்லாருமே அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான். பொதுவா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். நிச்சயமா. அது மட்டும் இல்ல, கையெழுத்து அழகா இருந்தா பரீட்சை பேப்பர் திருத்துறவங்களுக்கு இரிட்டேஷன் குறைவா இருக்கும். ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம பேப்பர் திருத்துவாங்க. இந்த காரணத்தினால மார்க் கூடும். இது எல்லாரும் எல்லா காலத்திலயும் சொல்றதுதான். நான் இதுல கூடுதலா 2 விஷயம் சொல்றேன். ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, ஸ்டேட்ஸ்ல இத பத்தி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணார். ஒரு பெரிய ப்ரொஃபசர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சில கொஸ்டினர் கொடுத்து அதுக்கு பதில் எழுத சொன்னாரு. அவங்க ஆன்சர்ஸ் எழுதி கொடுத்தாங்க. எல்லாரும் கையெழுத்தும் ரொம்ப புவர் ஹேண்ட் ரைட்டிங், அந்த மாதிரி ஆட்களா செலக்ட் பண்ணிருந்தாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அந்த 100 பேப்பர்ஸையும் ரொம்ப அழகான கையெழுத்து இருக்கிற பசங்கள்ட்ட கொடுத்து அப்படியே எந்த விதமான லெட்டர்ஸும் மாறாம அதுல இருக்கிறது அப்படியே நீட் ஹேண்ட் ரைட்டிங்ல ஒரு காப்பி எடுத்தார். இப்ப 200 ஆன்சர் பேப்பர்ஸ் ஆச்சு. இந்த 200 ஆன்சர் பேப்பர்ஸையும் ஒரு பர்டிகுலர் டீச்சர் கையில கொடுத்து மார்க்ஸ் போட சொன்னார். 200ல 100 தான் ஆக்சுவல் ஆன்சர் பேப்பர். ஆனா 200 காப்பீஸ், மத்த 100 அதோட பிரதி. ஆமா, 100 பிளஸ் 100. இந்த 100ல பார்த்தா முதல் 100க்கு கம்மியான மார்க் எல்லாருக்கும், அடுத்த 100 நீட்டான ஹேண்ட் ரைட்டிங் கூடுதல் மார்க். பிராக்டிகலா எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சார். ஒரே ஆன்சர் தான், கையெழுத்து நீட்டா இருக்கும் போது மார்க்ஸ் கூடுதலா கிடைக்கிறது அப்படிங்கறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சார். இன்னொரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நேயர்கள் எல்லாம் கேக்குறாங்களா பாக்குறாங்களா? கேக்குறாங்க. சரி, இப்ப என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஆஃப்கோர்ஸ் யாருமே என் ட்ரெஸ் பாக்கல. ஆமா. பட் இப்ப நான் நீட்டா ட்ரெஸ் பண்ணாம அழுக்கு ட்ரெஸ்ஸோட தலையெல்லாம் கலைஞ்சு ஒரு மாதிரி மூஞ்சி கூட வாஷ் பண்ணாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இருக்கலாம். அது ஒரு ப்ராபபிலிட்டி தான். வாய்ப்பு ரொம்ப கம்மி. வாய்ப்பு கம்மி. ஏன்னா என் மனசு பூரா நான் என்ன உங்களோட மத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டே உள்ளுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ பிரைமரி சில்ட்ரன் எடுத்துக்கோங்க. சின்ன கிளாஸ்ல படிக்கக்கூடிய பசங்க, அவங்க கையெழுத்துங்கிறது the way they present themselves, வெளியில தங்களை வெளிப்படுத்திக்க கூடிய விதம், அந்த கையெழுத்து அழகா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எப்படி நான் என்னோட ட்ரெஸ் சொன்னேன், இதே மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்க மனசுல அவங்களா உருவாக்கிப்பாங்க. மேபி இட்ஸ் ரைட், மேபி இட் இஸ் ராங், அது வேற விஷயம். ஆனா அவங்களுக்கு புரியாது. அவங்க மனசுல வரக்கூடிய இந்த தாழ்வு மனப்பான்மை அவங்களுடைய படிப்பை பாதிக்கும். இப்ப அவங்க கையெழுத்தை இம்ப்ரூவ் பண்ணினோம்னு சொன்னா நிச்சயமா அவங்களுடைய படிப்பு கூடும். இது உலக அளவுல அறியப்பட்ட உண்மை. நானும் கண்கூட நிறைய ஸ்கூல்ஸ்ல பாத்திருக்கேன். பசங்க ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும் போது அவங்களுடைய மார்க்ஸ் கூடுது, ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா வகையிலுமே கூடுது. அதுக்கு காரணம் அவங்களுடைய தன்னம்பிக்கை கூடுறது. இப்போ நீங்க இந்த மார்க்ஸ் சொல்லும் பொழுது அடிப்படையில பார்த்தா யாரு பேப்பர் கரெக்ட் பண்றாங்கன்னா டீச்சர்ஸ் தான்.
அது எக்ஸாமினேஷன் கரெக்ட் பண்ணும்போது வேற டீச்சர்ஸ் ஆகும், அதுக்கான இன்ஃபுளுன்ஸ்ல இருந்து வழிகாட்டுதல்ல இருந்து எல்லாமே அந்தந்த மாணவர்களுடைய ஆசிரியர்கள் கிட்ட தான் வருது. அப்போ ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கும் இருக்கு இல்லையா? ஏன்னா குழந்தை வீட்டுல எழுதுறது வேற, பள்ளிக்கூடத்துல அதிகமான நேரம் செலவிடும் போது ஒரு ஆசிரியருடைய பார்வையில இன்னைக்கு பொதுவான ஒரு அப்ரோச் அப்படின்னு பார்த்தா இந்த குழந்தைங்க கிட்ட கையெழுத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்வீங்க? நிறையவே தப்பா தான் இருக்குன்னு நான் சொல்றேன். நிச்சயமா டீச்சர்ஸ் இட் இஸ் தேர் டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் த ஹேண்ட் ரைட்டிங் பார்ட் ஆஃப் த கிட்ஸ். பசங்க கையெழுத்து அழகாகணும் அப்படின்னா அது டீச்சர்ஸுக்கு அதுல நிச்சயமா பொறுப்பு இருக்கு. தே ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் இட். பட் த வே தே ரிசார்ட் டு ஃபார் திஸ், அவங்க எந்த அப்ரோச்ல கையெழுத்தை முன்னேற்றணும், மாணவர்கள் கையெழுத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது சரியான விதமாக இல்லை, சரியாவே அவங்களுக்கு புரியல. அது பெரிய கோளாறா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஆசிரியர்கிட்ட இந்த கோளாறு அப்படின்னா எப்படி ஒரு மாணவன் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுக்கறதுலயே ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம்? கையெழுத்துங்கிறது சொல்லி கொடுக்கறது இல்ல சார். சரி, கையெழுத்துங்கிறது ஒரு மாணவர் எழுதி பழகிறது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு நீச்சல் தெரியாதுன்னு வச்சுப்போம். சரி, இந்த ப்ரோக்ராம் என்டையர் ப்ரோக்ராம் இட் பிகம்ஸ் அ நீச்சல் ட்ரைனிங். நான் உங்களுக்கு இப்ப நீச்சல் ட்ரைனிங் கொடுக்கறேன். 1 மணி நேரம் நல்லா எல்லா வகையிலையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம 2 பேரும் நேர போய் எதிர்த்தாப்புல இருக்கிற கடல்ல போய் குதிச்சிடுவோமா? நீங்க தைரியமா குதிப்பீங்களா? நிச்சயமா முடியாது, இம்பாசிபிள். அதாவது நீச்சல் எப்படி சொல்லி தரணும் அப்படின்னா, நீங்க தண்ணியில குதிச்சு நீச்சல் அடிக்கணும். நான் அப்ப உங்களுக்கு உங்களை பிடிச்சிட்டு நீங்க மூழ்காம சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்க நீச்சல் அடிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணணும். அது இல்லாம நான் நீச்சல் பத்தி லெக்சர் கொடுத்தா யூ won't pick up confidence, you won't gain confidence, you won't go and jump into water. அது மாதிரி தான் கையெழுத்தும். கையெழுத்து மாணவன் எழுதுறதுக்கு டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணணும். ஆனா இந்த டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க, ஜி கீழ்கோட்டு வரைக்கும் போகணும், ஹச் மேல் கோடு வரைக்கும் போகணும், தே டீச். அப்ப பையன் எழுதும் போது மேல் கோடு எங்க வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் நான் கொண்டு போகணுமா? இப்படி உள்ளுக்குள்ள he gets confused. அப்ப என்ன ஆகும், அவன் கையெழுத்து தன்னால டிட்டீரியரேட் ஆகும். இதனால எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரப்போறது கிடையாது. இதுதான் டீச்சர்ஸ் இன்னைக்கு தேதியில பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அப்படி பார்க்க போனா ஒரு வகையில அதாவது கையெழுத்து நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுக்காத ஒரு ஆசிரியரே கிடையாது இல்லையா? அதிகபட்சம் அதுவும் பிரைமரி ஸ்கூல் லெவல்ல எல்லா ஆசிரியர்களுமே குழந்தைங்களுக்கு கையெழுத்து நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுத்து ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்போ அதுல இன்னைக்கு ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் கொடுக்காத ஒரு ஸ்கூல் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? நிச்சயமா இல்ல. ஆனா அதான் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இந்த ரூல் எல்லாத்துக்கும் ரூல் போடுறாங்க. இப்ப இந்த ரூல்ஸ் போடுறது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா, குரங்க நினைச்சுக்காம மருந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்ப என்ன ஆகும், மருந்து சாப்பிட போகும்போது குரங்கு ஞாபகம் தான் வரும். அது மாதிரி இந்த லெட்டர் இது மாதிரி போடு அது மாதிரி போடு அப்படின்னு சொன்னா அவன் எது மாதிரின்னு உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பானே தவிர பிராக்டிக்கலா அவங்க சொல்ற ஷேப்ப ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதுக்கு பதிலா இந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பர் ஷேப் அதை கொடுத்து அது மேலேயே எழுதுற மாதிரி அவனுக்கு கைட் பண்ணணும். இப்போ நான் சின்ன உதாரணம் சொல்றேன். இப்படி ஆரம்பிச்சு இப்படி கொண்டு போய் இப்படி பின்னால இழுத்து இப்படி மேல போய் இப்படி கீழே இப்படி வளைச்சு இப்படின்னு நான் சொன்னா புரியாது, தலையை சுத்தம் இல்லையா? அதுக்கு பதிலா ப்ராப்பர் ஷேப் நான் வரைஞ்சு கொடுத்து பையன் கைய பிடிச்சு அது மேல உன் ஃபிங்கர் மூவ்மெண்ட் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஜஸ்ட் லைக் தட் புரிஞ்சுப்பான். ஜஸ்ட் லைக் தட் புரிஞ்சுப்பான். எந்த வழியை டீச்சர்ஸ் கடைபிடிக்கிறது இல்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்ரோச்ல ஒரு மிகப்பெரிய கோளாறு. பையன் அவனா கத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அது இங்க நடக்கிறது இல்ல. நிச்சயமா அது ஒரு வித்யாரம்பம் மாதிரி குழந்தைக்கு எழுத சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா சின்ன குழந்தைகள், அதே மாதிரி விரல புடிச்சு எழுத சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றீங்க. ஒரு மாதிரி வேறுபட்ட பார்வையா தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். எதை பத்தி அப்படின்னா கையெழுத்து, குழந்தைகளோட கையெழுத்து, மாணவரோட கையெழுத்து மட்டும் இல்லாம எல்லா நிலையிலுமே ஒவ்வொருத்தருக்கும் கையெழுத்து அவங்களோட எழுதும்போது எழுத்து பிரதியில அந்த ஒரு அழகும் தெளிவும் இருக்கிறதுக்கு தேவைப்படுது. அதுல இருக்கக்கூடிய கண்ணோட்டங்களை நம்ம எப்படிலாம் சரியான வகையில பாக்கலான்றதுக்காக இன்னைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு வேதாட்டி ஸ்ரீதரன் அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். உங்களுடைய கேள்விகள் வரவேற்கப்படுது. நீங்க என்ன பண்ணலாம்னா போன் பண்ணுங்க 24982827 அல்லது 2498 that's 24982827 or 24980056. ஒரு சின்ன இடைவெளி, அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் வசந்த வீட்டில் அடுத்தது என்ன.
பொதுவா கல்வி வேலைவாய்ப்பு பொதுவான கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது இதுல சின்ன சின்னதா டீடைல்ஸா மைனூட்டா பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் முக்கியமா பள்ளி படிப்பு படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த கையெழுத்துன்றது எவ்வளவு முக்கியன்றது கையெழுத்தினால மார்க் லூஸ் பண்ண குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த பேரண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும். சரி, அதுல நமக்கு உண்மையான கண்ணோட்டம், நேரடியான தெளிவான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே இன்னைக்கு ஒரு கையெழுத்து நிபுணரோட பேசிட்டு இருக்கோம். அவர்கிட்ட செய்திகள் கேட்டிருக்கும் போது இந்த பிராக்டிஸ் பத்தி சொன்னீங்க, கையெழுத்து பயிற்சி அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இந்த பயிற்சின்றது அதோடைய மோடு என்ன? பயிற்சி, அந்த கையெழுத்து பயிற்சினா நீங்க என்ன கரெக்டா டிஃபைன் பண்ணுங்க எங்களுக்கு. நம்ம டெய்லி தான் எழுதுறோம், அது பயிற்சி இல்ல. இப்ப உதாரணமா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நாளைக்கு எத்தனை பக்கம் எழுதுறான்? ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 8 பக்கமோ 10 பக்கமோ கூட 10 பக்கம் ஆன் அன் ஆவரேஜ். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு நாளைக்கு 10 பக்கம் எழுதுறான். அப்போ ஒரு வருஷத்துக்கு 150 நாள் ஒர்க்கிங் டேஸே போடுங்க, 1500 பக்கம் எழுதிருக்கான் இல்லையா? ஆமா. இதனால அவன் ஹேண்ட் ரைட்டிங்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வருது? ஒண்ணுமே இல்ல. சோ அப்ப எழுதுறதுங்கிறது வேற, பயிற்சினா எழுதி பழகிறது. இப்ப இந்த 1500 பக்கம் அவன் எப்படி எழுதிருக்கான் அப்படின்னா, எப்பயும் எப்படி எழுதுவானோ அதே மாதிரிதான் எழுதிட்டு இருக்கான். அதுல எந்த சேஞ்சும் பண்ணணுங்கிற நினைப்பும் அவனுக்கு இல்ல, அதுக்கான முயற்சியும் இல்ல. அப்ப என்ன ஆகும்? ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே தான் இருக்கும், வில் ரிமைன் த சேம். அப்போ பயிற்சி எப்படின்னா எழுதி பழகிறது, எழுத்து எப்படி இருக்கணுமோ அப்படி எழுத முயற்சி பண்றது. இதுதான் பயிற்சி பத்தின அடிப்படையான ஒரு விஷயம். இப்ப இந்த பயிற்சின்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும், எங்க ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம்னு. வணக்கம், உங்களோட பேர்? வணக்கம். வணக்கம், உங்க பேர் எங்க கூப்பிடுறீங்க? சுரேஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க சுரேஷ் சார், என்ன கேள்வி சார்கிட்ட கேளுங்க. என்னுடைய ரெண்டு கேள்வி இருக்கு எனக்கு. சொல்லுங்க. பொதுவா என் பேர் சுரேஷ், நான் அழகா சாதாரணமா எழுதும்போது அழகா நீட்டா ஸ்டைலாவும் எழுதுவேன். அதே பேங்க்கு சைன் போடும்போது கொஞ்சம் நெர்வஸா இருக்கு, கை உதறுது, அது எதனால சார்? உங்களுக்கு கையெழுத்துங்கிறது பயிற்சின்னு நான் சொல்றேன், ஆனா பயிற்சிங்கிறத விட முக்கியமான விஷயம் கையெழுத்துங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க நர்வஸா இருந்தீங்கன்னா அது நிச்சயமா உங்க கையெழுத்தை பாதிக்கும். நீங்க கையெழுத்துங்கிறது எழுதுற விஷயம் மட்டும் இல்ல, கையெழுத்து போற தமிழ்ல ஹேண்ட் ரைட்டிங், சிக்னேச்சர் ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்றோம், கையெழுத்துன்னு இல்லையா? சிக்னேச்சர் நீங்க போடும்போது முதல்ல இது வரைக்கும் எத்தனை தடவை லைஃப்ல சிக்னேச்சர் போட்டிருப்பீங்க? ரொம்ப குறைவான தடவை தான் போட்டிருப்பீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு சிக்னேச்சர் திரும்ப திரும்ப போட்ட அனுபவம் இல்ல. அதனால பிளஸ் பேங்குக்கு போகும்போது நர்வஸ், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோ அப்படிங்கிற நர்வஸ்னஸ் வேற இருக்கிறதால உங்க கையெழுத்து மாறிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை ஒரு 50% பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான், கவலைப்படாதீங்க. நர்வஸ்னஸ் இல்லாம, பதட்டம் இல்லாம கையெழுத்து போடுங்க. வீட்டுல சும்மா இருக்கும்போது ஒரு 100-200 தடவை கையெழுத்து போட்டு பழகுங்க, சரியா போயிடும். ஓகே, தேங்க்யூ. நன்றி சார். இன்னொரு கேள்வி சார். சொல்லுங்க சார். என்னோட பையன் காலேஜ் படிக்கிறான். சரி. அவனோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப குட்டி நீட்டாவே இருக்காது. சரி. நான் எவ்வளவு சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்க மாட்டேன்றான். சரி. அப்ப உங்களுக்கு வேற வேலையில போப்பான்றான். இப்ப கூட போன் பண்ணி சொல்லிட்டு எஃப்எம்ல இது மாதிரி ஓடுகிறா கேள்றானே, உங்களுக்கு வேற வேலையில போன வைங்க பண்றான். கரெக்ட். அது என்னதான் பண்றது? இல்ல, முதல்ல நீங்க அவர் மேல தப்பு இல்ல, உங்க மேலதான் தப்புங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கையெழுத்தினுடைய முக்கியத்துவம் புரியும், அவருக்கு இந்த வயசுல புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை நீங்க மதிச்சு குட்டியா எழுதுறான். ஆமா, அவருக்கு அது புரியாது, விளையாட்டுத்தனம் இருக்கும், துடுக்குத்தனம் இருக்கும். நீங்க அதை மதிச்சு அவருக்கு ஏத்த மாதிரி சொன்னீங்கன்னா புரிஞ்சுப்பாரு. அது ரொம்ப முக்கியம். கையெழுத்துங்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். கையெழுத்து மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் அதை வச்சு வேல்யூ பண்ணான்னு கேட்க புரிஞ்சுக்க மாட்டேன். நீங்க பாஸ் பண்ணிட்டு வரலையா, இப்படி பதில் அவர் சொல்றது நியாயம் தானே இல்லையா? சோ அவருடைய மனசை புரிஞ்சுட்டு அவரை மதிக்கிறேன் அப்படிங்கறத அவருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு அவர் கையெழுத்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லுங்க. நிச்சயம் அவர் பிராக்டிஸ் பண்ணுவார். சரியா? தேங்க்யூ சார். நன்றி சார். ஒரு வேறுபட்ட ஒரு பார்வை, ஒரு அப்பாவுடைய பார்வை மட்டும் இல்லாம ஒரு சொந்தமான பார்வை. இப்போ இந்த நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், கையெழுத்து அப்படின்னோடனே சாதாரணமா சிக்னேச்சர் போடுறது அப்படின்னு ஒரு இது இருக்கு. இப்ப ரெண்டுத்துக்கும் எந்த அளவுக்கு தொடர்பாகுது? அதாவது இன்னைக்கு இதுல எலக்ட்ரானிக் ரைட்டிங்ன்றது அதிகமா போச்சு. பேப்பர்ல எழுதுறது நம்ம பேனா எடுத்து பயன்படுத்துறதே கையெழுத்து போடுறதுக்கு மட்டும்தான். இந்த லாங் டேர்ம் எப்படி உங்களுடைய எழுதுற பழக்கம் கையெழுத்து எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லுங்களேன்.
ஆனா, அதாவது எழுதவே பழக்கம் இல்ல அப்படின்ற பொழுது திடீர்னு கையெழுத்துன்னு வரும்போது கிரியேட்ஸ் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு எழுதி பழகிறது ஒரு ரொம்ப குறைவு. அப்ப கையெழுத்து சரியா வராது, மாறிட்டே தான் இருக்கும். இது ஒரு தீர்வு இல்லாத பிரச்சனை கிடையாது. கையெழுத்து பொறுத்த மட்டும் நீங்க திரும்ப திரும்ப செஞ்சு பழகினீங்கன்னா தன்னால மாறிடும். சோ ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் டூ சம் பிராக்டிஸ். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க, யூ வில் பிக் அப். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க குறிப்பா பெரியவங்க விஷயம் சொன்னீங்க, அதுவும் இவரும் ஒரு கையெழுத்து போறத பத்தி கேட்டாரு. இதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்றேன். கையெழுத்துக்கு அடிப்படை தேவை பயிற்சிங்கிற மாதிரி இன்னொன்னு சொல்றேன். எழுதுறதுக்கு கையில பேனாவை அல்லது பென்சிலை பிடிச்சு எழுதுறோம் இல்லையா, அப்போ எங்க வலு இருக்கணும் அப்படின்னா விரல் நுனியில. விரல் நுனியில வலு யாருக்கு இருக்கும்? 3 வயசு குழந்தைக்கா 30 வயசு ஆளுக்கா? 30 வயசு ஆளுக்கு.